அடைமழை உறுதியாகியிருக்கு. இங்கு மட்டும் கனமழைய நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நெறைய பேர் கேட்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் ஒரே நாள்ல எங்களுக்கு மழை வருமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. அதெல்லாம் நம்ம அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் வடகிழக்கு பருவமழையில எதிர்பார்க்கலாம். ஒரு தென்மேற்கு பருவமழையில ஒரே நாள்ல எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பதிவாகிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இந்த ஜூலை முதல் வாரத்திலும் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள்ல கனமழையானதை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதாவது ஏன் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் ஒரே நேரத்தில் தீவிரமாகல அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துல வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து நேரடியாக அந்த காற்று பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு, அதாவது கடற்காற்று பொறுத்தவரை நேரடியாக நமக்கு கிடைக்கும். இதனால நிறைய மேகக்கூட்டங்கள் உருவாகி தொடர்ந்து நமக்கு காலை நேரங்கள், பகல் நேரங்கள்னு மழை வந்து கொண்டே இருக்கும். ஆனா தென்மேற்கு பருவமழையில் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நேரடியாக எந்த ஒரு கடற்காற்றும் நமக்கு ஊடுருவ வாய்ப்பு இல்லை. அதனால நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான் கிடைக்கும். அதுவும் இந்த கோடை மழை எப்படி நமக்கு ஒதுக்கி நமக்கு பதிவாகுமோ அதே போலதான் இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் மழை பொழிவு காணப்படும். கடந்த மே மாதம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை எவ்வளவு சீக்கிரமா தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமாவே தென்மேற்கு பருவமழை மே 23 கிட்டேயே தொடங்கிருச்சு. தொடங்கும் போதே ஒரு ரெட் அலர்ட்டோட தான் இந்த தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் தொடங்கியிருக்கு. ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கையோட தான், அதாவது 50 to 70 சென்டிமீட்டர் அப்பதான் நமக்கு பருவமழையே தொடங்கியிருக்கு. அந்த ஆரம்பத்திலேயே நமக்கு ஒரு 50 முதல் 70 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிட்டு போச்சு. அப்போ இன்னும் நமக்கு செப்டம்பர் வரைக்கும் இந்த பருவமழை இருக்குங்கிறதுனால கண்டிப்பா இன்னும் நிறைய மாவட்டத்துல மழை பொழிவு அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாகவே தான் இருக்கும். இந்த குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் இல்லை, கூடுதல் மழையை தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. தமிழகத்தில் இன்று முதல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதாவது இன்று முதலாகவே நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரித்து ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தீவிரமாக தான் இருக்க போகுது. நிறைய இடங்கள்ல வானம் மேகமூட்டங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களே வர தொடங்கியதை பார்த்தோம். கடந்த 24 மணி நேரத்துல கடலோர மாவட்டங்கள்ல சில பகுதிகள், உள் மாவட்டத்துல சில பகுதிகள்னு ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருந்துச்சு. இனி வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் பொறுத்தவரை உறுதியாக எதிர்பார்க்க முடியும். அப்போ எந்தெந்த தேதிகளில் மழை வருது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இதற்கு மேல உங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. சில மாவட்டத்தில் பகல் நேரங்கள் பொறுத்தவரை, குறிப்பா மதுரையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு 3-4 நாள் முன்னாடி 40 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்குங்க. ஒரு மே மாசத்துல எந்த மாதிரி ஒரு வெயில் பதிவாகுமோ அந்த மாதிரியான ஒரு வெயிலுடைய கொடூரம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக தான் மதுரை மாவட்டத்துல, திண்டுக்கல்ல, விருதுநகர்ல, தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடூரமா பதிவாச்சு. இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்கள்ல அதிகமாகவே பதிவானதை பார்த்தோம். ஆனா இதே நிலைமை எல்லா நாளுக்குமே இருக்குமானா கண்டிப்பா இல்ல, முடிவுக்கு வந்திருக்குங்க. இந்த வெயில் பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ், 38 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற வெயில் இந்த ஜூலை மாதத்துல முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்க வேணா பாருங்க, வரும் நாட்கள்ல வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி அதிக அளவுல உங்க பகுதிகளில் மழை வரதான் போகுது. அதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம். நம்ம சேனல்ல நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனை பயன்படுத்த மாட்டீங்க. உங்க பகுதிகளில் இல்லை எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிற தகவலை மறக்காம நீங்க கமெண்ட்ல கூட நீங்க தெரியப்படுத்தலாம். அதுலயும் நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம ரிப்ளை பண்றோம். அதனால எல்லாருமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பெயர் மற்றும் உங்களுக்கு வானிலையில ஏதேனும் வானிலை சம்பந்தப்பட்டமான சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்க அதுல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம். அதை தொடர்ந்து வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள், உதாரணமா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிற வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சில இடங்கள்ல மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறத விட இந்த வட தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் கனமழை பொறுத்தவரை வரும் நாட்களில் காத்திருக்கு. அதனால பகல் நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நேற்றோட நமக்கு நிறைவடைஞ்சிருக்கு. இன்றையிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக நமக்கு வெயிலுடைய தாக்கம்
சற்று கணிசமாக குறைய ஆரம்பிச்சு மழை பொழிவும் தீவிரமாக ஆரம்பிக்கும். அடுத்ததா டெல்டா மாவட்டங்களிலும் சரி, அங்கேயும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலுமே கூட டெல்டா மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ச்சியா பதிவாகும். அதனால டெல்டா மாவட்ட மக்கள் நமக்கெல்லாம் பெருசா வராது, நீலகிரியில மட்டும்தான் மழை வரும், கோயம்புத்தூர்ல மட்டும்தான் மழை வரும், நமக்கெல்லாம் மழை வராது அப்படிங்கிற தவறான ஒரு எண்ணம் மட்டும் வச்சிடாதீங்க. இந்த ஜூலை மாதத்துல அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்கள்ல கண்டிப்பா இதை பார்ப்பீங்க. அடுத்ததா நம்ம சொல்லக்கூடியது காவிரியில திறக்கக்கூடிய நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக. அதனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்கும். டெல்டா விவசாயிகள் தொடர்ந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் அதிக அளவு தண்ணீர் வரத்து அப்படிங்கிறது காவிரி பகுதிகளில் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்கள்ல தொடர்ந்து மிக கனமழையானது பதிவாயிட்டு இருக்கு. கன முதல் மிக கனமழை கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்கள்ல தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக தான் இந்த அளவுக்கு நமக்கு நீர் திறப்பு அப்படிங்கிறது இருந்து வருகிறது. அடுத்ததான் நம்ம தென் மாவட்ட பகுதிகள், மதுரையினுடைய மேற்கு பகுதி, திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதிகள், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சிவகங்கை மாவட்டங்கள், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பகுதியாக இனி வரும் நாட்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையானது அவ்வப்போது பதிவாக ஆரம்பிக்கும். அடுத்து வரக்கூடிய அந்த ஜூலையிலிருந்து அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதங்கள் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். ஜூலை 2வது வாரத்துல மறுபடியும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக போகுது. நீலகிரியிலிருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல நிலச்சரிவுகள் அபாய கட்டத்துல, அதாவது அதிகனமழை 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மழை மறுபடியும் வர ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நாங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நீலகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நிலச்சரிவுகள் அதிகனமழை 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இது போன்ற மழை வாய்ப்புகள் இனி வருமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சியிலிருந்து தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல. ஆகவே தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில மட்டுமல்லாமல் வட மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பா மகாராஷ்டிரா மாநிலங்கள், அதை தொடர்ந்து கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஒரிசா மாநிலங்களை தொடர்ந்து அஸ்ஸாம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. வட இந்திய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கக்கூடும். ஆகவே தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க. பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.